என்னடா அம்மா, இந்த செடியை நம்ம வீட்ல நட்டு வைக்கலாமா? என்ன செடி இது? அட பெரண்ட குச்சி, எதுக்குடா பெரண்ட செடியை தூக்கிட்டு வந்திருக்க? அங்கனக்குள்ள கிடந்துச்சு, அதான் நம்ம வீட்ல நட்டு வைக்கலாமேன்னு கொண்டுட்டு வந்தேன். நம்ம வீட்ல நட்டு வைக்கலாமா? பெரண்டையில துவைய அரைச்சா நல்லா இருக்கும்டா. மத்தியான சாப்பாட்டுக்கு அம்மா துவையல் அரைச்சு வைக்கிறேன், வந்து சாப்பிடு. அம்மா, எனக்கு நட்டு வை, நான் தண்ணி ஊத்தி வளர்க்க போறேன். ஆமா, பெரண்ட செடியை கண்டதே ஏது தண்ணி ஊத்தி வளர்க்க போறாராம். வேலி செத்த செடிவேணி இதுதானே காடு ஊரா முளைச்சு கிடக்கு. மத்தியானத்துக்கு அம்மா துவைய அரைச்சு வைக்கிறேன், சாப்பாட்டுல போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். போய் விளையாடு போ. அம்மா, நீ நட்டு வை, துவையெல்லாம் அரைக்காத. ஏலே, இதை நட்டு வச்சு என்ன செய்ய போறான்? எங்கனக்குள்ளையாவது தக்காளி செடி மிளகா செடியெல்லாம் முளைச்சு கிடக்கும்ல, அதை வேணும்னா பிடுங்கிட்டு வா, நட்டு வச்சு தண்ணி ஊற்றுவான். கழுத காயாவது காய்க்கும். பேரண்ட செடியை தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு நட்டு வைய தண்ணி ஊற்றணும்னு ஓடுறியா இல்லையா? அம்மா, லூஸ் அம்மா. கையில் இருக்கிற குச்சியை திருப்பிக்கிட்டு புட்டுச்சேன்னு வச்சுக்க. புள்ளைய பாரு புள்ளைய, எனக்கு வந்து வாய்ச்சதெல்லாம் கிராதகனாத்தே வந்து வாய்ச்சிருக்கு. புருஷன் அதை காட்டினா புள்ள அதை காட்டில இருக்கு. அலமேலு, எட்டி அலமேலு. என்ன மொட்டைக்கராத்தா தண்ணிக்க? ஆமாடி, எங்க அலமேலு உள்ள இருக்காளா? தண்ணிக்கு யாரு வர்றது? எங்க அத்தை கிழவி தான் பானையை தூக்கிட்டு போயிருக்கு. தண்ணி பிடிச்சிருச்சுன்னா ஒரு சத்தம் போட சொல்லுங்க மொட்டைக்கராத்தா, நான் வந்து தூக்கிக்கிறேன். அது பாட்டுக்கு செமையை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஜிங்கு ஜிங்குன்னு வந்தாலும் வந்து தொலையேன். சொல்றேன் நெடுவாளி. எங்க உன் மாமனார் வந்ததுல இருந்து உன் மாமியாவ வெளியில காண முடியாத்தா? வீட்டுக்குள்ளேயே அவ்வளவு அடகாக்குறவள. ஏன் மொட்டைக்கராத்தா, இத்தனை வருஷம் கழிச்சு அந்த மனுஷன் திரும்பி வந்திருக்காரு. அப்புறம் புருஷன் பொண்டாட்டி ஆசவாசமா பேசிக்கிற மாட்டாங்களா? விதவிதமா சமைச்சு போடுறது என்ன, விருந்து வைக்கிறது என்னன்னு ஒரே கவனிப்பு இங்க தாங்க முடியலையில. நல்லா இருக்கட்டும், நல்லபடியா இருக்கட்டும். நாங்க இல்லாம கஷ்டப்படுறோம். பாவ அவ இருந்தும்ல இம்பட்டு நாளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. இனிமேலாவது அவ மனக்கவலை எல்லாம் தீந்து அவ மன்னவரோட சந்தோஷமா இருக்கட்டும். அம்புடுத்தான் மொட்டைக்கராத்தா, நாங்களும் அதைத்தான் சாமியை கும்பிட்றோம். நீங்களும் போய் பைப்படியில் உட்காந்து கதை வாடிக்கிட்டு இருக்காதியே. தண்ணி பிடிச்சிருச்சுன்னா வர சொல்லுங்க, நான் வந்து தூக்கிக்கிறேன். சரி, சொல்றேன் முட்டி, சொல்றேன். யார் அது? நம்ம வீட்டு முன்னாடி காரு வருது. அட, நம்ம வீட்டு வாசல்ல நிக்குது. அப்ப நம்ம வீட்டுக்குத்தான் காரு. ஆனா காருக்குள்ள யாரு? என்னம்மா நெடுவாளி, எப்படி இருக்கீங்க? அட, நம்ம ஜீவா அப்பா. வாங்க வாங்க, என்ன சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? வர வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு, அதனாலதான்ப்பா வந்தோம். ஏன் வரக்கூடாதா? ஐயோ, நான் எங்க அப்படி சொன்னேன்? உங்க வீட்டு மருமக எங்க வீட்டுல இருக்கா. நீங்க எப்ப வேணா வரலாம், எப்படி வேணா வரலாம். யாரு கேட்க போறா? ஆமா, இன்னைக்கு சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்களே, அதனால கேட்டேன். ஒரு நிமிஷம் இருப்பா. ரஞ்சிதா, என்ன இந்த அம்மா வந்து இறங்கி நிக்குது? என்ன நடக்க போகுது, என்ன வில்லுத்தனம்னு ஒன்னும் புரியலையே. என்னப்பா நெடுவாளி, ஷாக்காகி போய் நிக்கிற? இல்லைங்கப்பா, திடீர்னு அம்மாவோட வந்து நிக்கிறீங்களா, அதான் ஒரு மாதிரி சந்தோஷத்துல வாய் அடைச்சு போய் நிக்கிறேன். மத்தபடி ஒன்றும் இல்லை. வாங்க உள்ள வாங்க. அம்மா வாங்கம்மா. வரோம்ப்பா. நிக்கிறீங்களே, உட்காருங்கம்மா, உட்காருங்கப்பா. இருக்கோம்ப்பா நெடுவாளி. வீட்டுல யாரும் பெரியவங்க இல்லையாப்பா? அத்தை கிழவி பைப்படிக்கு தண்ணி பிடிக்க போயிருக்கு. ஒரு 2 நிமிஷம் உட்காந்துருங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். ஐயோ, வந்தவங்களுக்கு ஒரு ஜூஸ் கூட வாங்கி கொடுக்கலையே. அப்பா, திடீர்னு வரவே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இருங்க, நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம். உங்க அத்தையை வர சொல்றீங்களா? இந்த வர சொல்றேன்ப்பா. மருமோல மாமா, அம்சாவுக்கு பாத்துருக்கிற மாப்பிள்ள இருக்குல்ல, அந்த பையனோட அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். வாங்கப்பா. இவங்க யாரு? அம்மா, இவங்க தான் எங்க மாமனாரு, எங்க அத்தை கிழவியோட வீட்டுக்காரரு. முன்னாடி வரும்போது அவங்க அத்தை மட்டும்தான் சொன்னாங்க, இப்ப மாமனாருங்கிறீங்க. ஒன்னும் புரியலையம்மா. நான் கொஞ்ச நாள் வெளியூர்ல இருந்தேன், இப்பதான்ப்பா வந்திருக்கேன். அந்த டைம்ல நீங்க வந்ததுனால உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கோம். ஓ அப்படிங்களையா, ரொம்ப சந்தோஷம். வாங்க வந்து உட்காருங்க, வாங்க. மாமா, நீங்க கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் அத்தை கிழவியை கூட்டிக்கிட்டு அப்படியே உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன். சரி மருமவுல, நீ போயிட்டு வா. அப்புறம் என்ன விஷயமா வந்திருக்கிய? மாப்பிள்ளை தம்பி வரலையா? இல்ல, அவன் கொஞ்சம் வேலையா இருந்தான், அதனாலதான் நாங்க 2 பேரும் வந்துட்டோம். எல்லாம் நல்ல விஷயம்தான், வந்து உட்காருங்க வாங்க. நல்ல விஷயம்னா சந்தோஷம்தான். மாப்பிள்ளை தம்பியும் வந்திருந்தா நானும் பார்த்துருப்பேன். நான் அம்சாவை கட்டிக்க போற மாப்பிள்ளையே பார்த்தது இல்லையே. இதனால என்ன இருக்கு, ஒரு நாள் உங்களை பாக்குறதுக்காக தனியா வர சொல்லிட்டா போச்சு. அம்புடுத்தேன். ஐயா, அம்சா இல்ல?
அம்சா ஆபீஸுக்கு போயிருக்காமா, வர்ற நேரம் தான், வந்துருவா. இன்னைக்கு வருஷப்பிறப்பு அம்சாவுக்கு லீவா இருக்கும்னு நினைச்சு வந்துட்டோம். இல்லைன்னா ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்டுட்டு கூட வந்திருக்கலாம். பரவாயில்லையா, இதனால என்ன இருக்கு? இன்னும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல வந்துருவா. நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு பொறுமையா உங்க மருமகளை பார்த்துட்டு போங்க. என்ன ரஞ்சிதான், ஐயா சொல்றத பார்த்தா எப்படியும் 1 மணி நேரம் ஆகும் போல் இருக்கே. எல்லாம் பேசி முடிக்க நேரம் ஆகும் இல்லைங்க, சரியா இருக்கும். வந்தடியோட பார்த்துட்டு பூ வச்சுட்டே போயிடலாம். நீனே ஓகே சொல்லிட்டா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சரிம்மா ரஞ்சிதான், இருந்து பார்த்துட்டே போவான். ம். ஏண்டி அலமேலு, உனக்கு தான் உடம்புக்கு முடியலையே, வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுத்தான்னா 10 நாளா ரெஸ்ட்டுன்னு தாண்டி மருமக மருக 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே விடாம வச்சிருந்தாளுக. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு என்னமோ மாதிரி இருக்குல்ல, அதான் இப்படி காத்தாட வெளியே போயிட்டு வருவோமேன்னு வந்தேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுடி அலமேலு, மாமியாள் மருமகளும் 1000 அடிச்சாலும் பிடிச்சாலும் அவளை துப்பில்லாதவ உருப்படாதவன்னு நீ கேட்காத கேள்வி கேட்டாலும் உனக்கு ஒன்னன் கையில் அந்த குட்டி துடிச்ச துடிப்பு இருக்குவாரு. ஆத்தாடி ஆத்தா, நான் சொல்ல மாட்டேன். எந்த மருமக மாமியாளுக்காண்டி இம்புட்டு துடிக்கிறா, நல்ல உள்ளடி. அவளை நல்லா பார்த்துக்க அலமேலு. ஆமா, எங்க விட்டு துப்பத்த மொட்டைக்கு பொறுப்பு வந்து துடிச்சிட்டாலும் இந்த கிளடி இருந்தான்னா எனக்குள்ள கஞ்சி ஆச்சி ஊத்துவாளே, செத்துக்கத்து போயிட்டான்னா நம்மளுக்கு யார் ஊத்துவான்னு நினைச்சுக்கிட்டு கத்திருப்ப. அதை நினைச்சுக்கிட்டு நீ பொறுப்புன்றியாக்க? அவ பொறுப்போ பருப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாதும்டி. பெத்த உள்ள கூட ஒரு வயசுக்கு மேல பெத்தவங்கள்ட்ட எதிர்பார்ப்போட தானே பழகுது. ஆனா அந்த குட்டி ஆத்தாடி ஆத்தா, சும்மா சொல்லக்கூடாதுடி. எம்புட்டு அழுக, எம்புட்டு கண்ணீர். அவ வடிச்ச கண்ணீருக்கும் அவ பட்ட கஷ்டத்துக்கும் தானே அந்த ஆண்டவே உன்னை உசுரை கொடுத்து பொண்ணு வந்து போட்டிருக்காரு. எடி குப்பம்மா, அடி அலமேலு, வாட்டி முட்டைக்காரி, வா வா. என்னடி பைப்படியில தண்ணி பானை கிடக்கும், குடம் கிடக்கும். இன்னைக்கு என்ன அண்டா குண்டாலாம் கிடக்க, என்ன சங்கதி? யாரு விட்டு எங்க யாரு விட்டா இருக்கும்னு நீ கெட்டிக்காரியா இருந்தா கண்டுபிடி வைப்போம். அது சரி, கண்டுபிடின்னு சொன்னா அப்ப அந்த கொல்லி முடுவா பங்காச முட்டாத்தான் இருக்கும், வேற யார் விட்டா இருக்க போகுது? ஆமா அடியோ முட்டைக்காரி, அவ ஆத்தா மக 2 பேரும் தான் கொண்டு வந்து போட்டுட்டு போயிருக்காளுக. ஆமா, அவளுகளுக்கு ஒரு தண்ணியாவுல செல்லுது. ஆத்தாளு மகளும் சோறு தண்ணி காய்ச்சாம தண்ணியை மட்டும் குடிச்சுக்கிட்டு கிடப்பாளுகளோடி. கிடப்பாளுக யாருக்கு தெரியும்? ஆமா, என்னத்தையோ பண்ணிட்டு போறாளுக. ஆகாதவ பஞ்சி நமக்கு எதுக்கு? அதை சொல்லு. ஆமா, முகமெல்லாம் ஒரு மாதிரி பளபளன்னு பாலிசா இருக்கு. எல்லாம் எங்க அண்ணங்காரரு வந்ததுக்கு அப்புறம் தானா? எந்த அண்ணன்டி முட்டைக்காரியே, யாரு வந்திருக்கா? அடி எழவே, என்ன எந்த அண்ணன்னு கேக்குற? அப்ப இந்த விவரம் உனக்கு தெரியாது? எல்லாம் நம்ம அலமேலு வீட்டுக்காரரு திரும்ப வந்துட்டாருல்ல. அடியில இந்த செய்தி எனக்கு தெரியாதடி. இம்புட்டு நேரமா உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கா. என் மன்னவர் வந்துட்டாருன்னு ஒத்த வார்த்தை சொன்னால வருவேன். அடி அலமேலு நெசந்தானா? ஆமாடி குப்பம்மா, உனக்கு தெரியும்னு நினைச்சேன். அப்ப உனக்கு தெரியாதாக்க? அடி வாட்ஸ்அப் குரூப்ல கூட ஒருத்தி சொல்லலையாட்டியே இந்த விஷயம் எனக்கு தெரியாதே. என்னைக்கும் இல்லாத திருநாளா நம்ம அலமேலு முகத்துல இம்புட்டு சந்தோஷம் எங்கே இருந்து வந்துச்சுன்னு நினைச்ச? எல்லாம் அவங்க மன்னவர் வந்த மயக்கம் தானே. முகத்தை பாத்தியா எப்படி பிரகாசமா ஒளிவட்டம் தெரியுதுன்னு? தங்கப்பதக்கத்தின் மேலே அடி மொட்டைக்காரி, இல்லைனாலும் உனக்கு பேச தெரியாது வாரு. சும்மா இருங்கடி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன ஒளிவட்டம் தெரியுது? அடி மொட்டைக்காரி, நான் கூட என்னடா அலமேலு பளவலன்னு இருக்காளேன்னு பார்த்தேன். அப்புறம் சரி, முடியாம கிடந்து கூட்டிட்டு வந்திருக்காங்களே மருமக்க மருக 2 பேரும் அங்கிட்டு இங்கிட்டுமா உட்காந்துக்கிட்டு ஆர்லேஸ் அடிக்கவும் பூசிட்டு அடிக்கவும் கொடுத்து தேத்தி இருக்காளுன்னு பார்த்தேன். இப்பத்தானே தெரியுது என் மச்சாங்காரர் வந்ததுனால வந்ததுன்னு. அடியல சும்மா இருமுட்டி குப்பம்மா, இவளை பாருவேன். அடி அலமேலு, இல்லைன்னு சொல்லுவாப்பா. இத்தனை வருஷமா என் அண்ணங்கார காணாம என் மன்னவர் என்ன தேடி வருவாருன்னு அவருக்காக காத்துக்கிட்டு இருந்த பாசத்தை பூரா ஒட்டு மொத்தமா ஒரே நாள்ல கொட்டிட்டியாக்கா? அது சரி, இப்படியே என்னைக்கும் சந்தோஷமா இருந்தா எங்களுக்கும் சந்தோஷம் தாண்டி. அப்படி நல்லா உள்ளடி கிண்டல் பண்றாளுக, எனக்கு வெக்கமாலடி இருக்கு. வரத்தேன் என் டவுசரு 2 நாளைக்கு ஒருக்கா எங்கேயாவது வெளியூருக்கு போயிட்டு வந்தா கூட என் மனசுக்கு அத்தாடி இந்த மனுஷன் எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருந்து அவரு காலடிக்கிட்ட போய் உட்கார்ந்துருப்பேன். உனக்கு இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்காரு. அப்போ உன் முகம் பளிச்சுன்னு இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லட்டி அலமேலு. இருக்கட்டும், நல்லபடியா இரு. அடியே, காலம் போன காலத்திலையும் வயசு இருந்த பருவத்திலையும் அந்த மனுஷன் என் பக்கத்துல இல்லாம இப்ப வந்து அவரு காமாட்டிலையும் தலைமாட்டிலையும் உட்கார்ந்து அலமேலுன்னு அழுது என்ன பிரயோஜனம்? அப்படி சொல்லாத அலமேலு.
காலம் இருக்கையிலேயே என் புருஷன் என்னைய விட்டுட்டு போயிட்டாரு. இனிமே என்னை தேடி வருவாருன்னு இருந்துச்சு. ஆனா உனக்கு அப்படி இல்லை முட்டி. என்னைக்கா இருந்தாலும் எந்த நிமிஷமும் அவர் வந்து நிப்பாருன்னு நம்பிக்கையை கையில ஒடிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த ஆண்டவனும் உன் நம்பிக்கையை காப்பாத்தி கொடுத்தான்ல. இனிமே நீ வாழ போற ஒவ்வொரு வாழ்க்கையும், நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்துலையும் உன் புருஷன் கூட இருந்து அந்த பொழுத கழிச்சு நீ என்னைக்கும் சந்தோஷமா இரு. மனசு நிம்மதி விட்டா அது வத்தாதா? இம்புட்டு காலமும் நீ பட்ட கஷ்டத்துக்கு உன் புருஷன் கடைசி காலத்துல உன் கையலடியிலையும் காலடியிலையும் இருக்காருல்ல, அதுவே பெரிய விஷயம் தானம் டி. எத்தனை பேருக்கு இந்த குருப்பனை கிடைச்சிருக்கு சொல்லு. அத்தக்கிழவி, அத்தக்கிழவி, என்னடி ஏன் இப்படி அறக்க பறக்க ஓடியாடுற? அத்தக்கிழவி, வீட்டுக்கு விருந்தாடி வந்திருக்கு. தண்ணி எல்லாம் அப்புறம் முடிச்சுக்கறலாம். முதல்ல கிளம்பி வா, வீட்டுக்கு போவான். விருந்தாடி யார் வந்திருக்கா? உன் ஆத்தா வீட்டுல இருந்த? ஆத்தா வீட்டுல இருந்து இல்ல, அப்பு வீட்டுல இருந்து இல்ல, எல்லாம் அம்சா வீட்டுல இருந்து வந்திருக்காங்க. கிளம்பி வா அத்தக்கிழவி. அமுசா வீட்டுல இருந்த? என்ன டீ உளர்ற? அவங்க அப்புக்காரு ஒரு போன் அடிச்சு கூட சொல்லல, என்ன திடீர்னு வந்திருக்காங்க? அவங்க அப்புக்காரர் வந்தா நான் எதுக்கு இப்படி அரண்டு அடிச்சுக்கிட்டு ஓடியாடுறேன்? வாங்க இருங்கன்னு அங்கனையே பேசி விட்டு அனுப்பியிருப்பானே. அவங்க ஆத்தா வந்திருக்கத்த கிழவி, கையில தட்டு தம்பாளத்தெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கு. எனக்கு என்னவோ ஏதோ நல்ல விஷயமா தான் இருக்கும்னு தோணுது. இல்லைன்னா அந்த பொம்பளையே வீடு தேடி வராதுல்ல. ராங்கி பிடிச்ச பொம்பளையே வீடு தேடி வந்திருக்குன்னா கண்டிப்பா ஏதோ நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு. வாங்க கிழவி, சீக்கிரம் வீட்டுக்கு போவான். தட்டு தாம்பாளத்தோட வந்திருக்காங்கன்னா சம்மந்தம் பேசத்தே வந்திருப்பாங்க. அந்த பொம்பளை தான் ஒத்துக்க மாட்டேங்குதுன்னு இம்புட்டு நாளா சொல்லிக்கிட்டு இருந்த அலமேலு. அப்ப அந்த பொம்பளை மனசு மாறிடுச்சோ என்னவோ. எல்லாம் அலமேலு மன்னவர் வந்த நேரம்தான் அமுசாவுக்கு கல்யாணம் கைகூடி வந்திருக்கு. சொந்தமெல்லாம் ஒண்ணாச்சுமா, எல்லாருக்கும் ஜாலி ஜாலிதான். நீங்க சொன்னது மட்டும் நெசமா இருந்துச்சுன்னா உங்க வாயில சக்கரை மட்டும் இல்ல மட்டக்கராத்தா, பூஸ்ட் ஹார்லிக்ஸ் போன்விட்டான அத்தனை ஐட்டங்களையும் கொண்டுட்டு வந்து கட்டி உங்க வாயை நிறைச்சு புருவே நிறைச்சு. ஆனா எதுக்கு அந்த பொம்பளை வந்திருக்குன்னு தெரியல. ஒருவேளை வர்றது மாதிரி வந்து வில்லங்கத்தை ஏற்படுத்தி என்னைக்காவது விளக்கமாத்து பூசை கொடுத்துட்டு போக வந்திருக்கா, இல்ல உண்மையிலேயே சம்மந்த பேச வந்திருக்கான்னு போய் பார்த்தா தான் தெரியும். ஆனா மூஞ்சி இல்லையில அந்த அளவுக்கு ஒன்றும் செழிப்பு இல்லை. மூஞ்சூர் வச்சிருந்தது மாதிரி மூஞ்சிய உருந்தே வச்சிருக்கு. போய் பார்த்தா தானே தெரியும். இம்புட்டு காலமா ஒத்துக்கிறாம இருந்த பொம்பளை வீடு தேடி வந்திருக்கா. நல்ல மனசோட போங்கடி, அதெல்லாம் நல்லதாத்தே நடக்கும். நம்ம தான் பொண்ணை பெத்தவங்க கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். ஆம்பளை பிள்ளைய பெத்தவங்க அந்த காலத்துல இருந்தே அப்படித்தான். மூஞ்சி ஒரு திணுசாத்தான் போகும். சரிதான் கழுத, பொண்ணை கரை ஏத்தணுமேனு நல்லபடியா ஏத்தி விடுங்க. மத்ததெல்லாம் அந்த ஆத்தா வாத்துக்குருவா. அமுசா குணத்துக்கும் அவ அம்மா ஆசீர்வாதத்துக்கும் நல்லபடியா இருப்பா புள்ள. எதுக்கு கவலைப்படணும்? போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. சூப்பர் மொட்டக்கராத்தா, உங்களை மாதிரி பாசிட்டிவாக பேசுகிற மக்கள் கூட இருக்கும்போது இந்த புது வருஷத்தில் இனிமேல் எங்களுக்கு எல்லாம் நல்லதாத்தே நடக்கும்னு நாங்களும் நம்பிக்கிட்டு இருக்கோம். சரி சரி, நாங்கள் போயிட்டோம்னா தண்ணி வந்த பிறகு ஒரு பானை தண்ணியை மட்டும் பிடிச்சி வச்சிருங்க. நான் வந்து தூக்கிக்கிறேன், சரியா? மறந்து விடாதீய. நான் பிடிச்சி வைக்கிறேன்டி, நீ போயிட்டு வா. பாவம் தாயில புள்ள அந்த அம்ச, அது வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கணும் தான் அலமேலு பாவம் கோயிலு நேர்ந்துக்கிட்டு தெரிஞ்ச. எங்கிட்டோ கால நேரம் கூடி வந்தா மாலை பொறுத்த நிக்காதுன்னு சொல்லுவாங்க. நல்லபடியா அந்த ஆண்டவன் அவளுக்கு ஒரு மாலை எடுத்து கொடுக்கட்டுமே. கல்யாணம் என்பது பூர்வபந்தம், உடலோடு எத்தனை பிள்ளையப்பா? நம்ம சீவா ஒரு பைய தானே? ஆமாங்க ஐயா, அவனே 10 வருஷம் கழிச்சு தவ வாங்கி பெத்த புள்ள. அதுக்கப்புறம் எங்களுக்கு புள்ள எதுவும் இல்லை. அவன் ஒருத்தன் தான் எங்களுக்கு உலகம் உசுறு எல்லாம். கவலைப்படாதியப்பு, உங்க வீட்டுக்கு அமுசா மருமகளா வராம மகளா வந்து உங்களை நல்லபடியா பாத்துக்கிருவா. கவலைப்படாதிய. வாங்க வாங்க வாங்க, எப்ப வந்தியே? நல்லா இருக்கீல? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? இப்போ உங்க உடம்புக்கெல்லாம் சௌரியம் தானே? ஆஸ்பத்திரியில என்னால வந்து பார்க்க முடியல. ஒரு முக்கியமான வேலையா வெளியூர் போயிட்டேன். பரவாயில்லப்பு, அதனால என்ன இருக்கு? சீவாதான் வந்து 2 நாளும் கிடையா கிடந்து பார்த்துச்சே. இப்போ மறுபடி செக்கப்புக்கெல்லாம் போனீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இன்னும் 10 நாள் கழிச்சு வர சொல்லியிருக்காங்க. போகணும் த. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க வந்திருக்கோம்னு நெடுவாளி வந்து சொல்லவும் என் மனசே குளிர்ந்து போச்சு. அதே நேரத்துல என்னமோ ஏதோன்னு படவடத்தும் போச்சு. தட்டு தம்பாளத்தோட வந்திருக்கீங்க, நல்ல விஷயமா இருக்கும்னு நம்புறேன். என்ன விவரம்னு சொல்லுங்க. அதான் நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, அன்னைக்கு ஏதோ ஒரு கோவத்துல என்னால வர முடியல. இப்பதான் என் பிள்ளையோட பாசம் என்ன, அவன் அம்சா மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அதனாலதான் பிள்ளைங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கலான்னு நானும் முடிவு பண்ணிட்டேங்க. ரொம்ப சந்தோஷம்மா. பெத்த பிள்ளைகளோட சந்தோஷத்தை காட்டி நம்மளோட வைராக்கியம் என்னத்துக்கு ஆக போகுது? பிள்ளைகளோட சந்தோஷம்தான் முக்கியம். அதான் வந்து முறைப்படி பொண்ணுக்கு பூவை வச்சுட்டு அப்படியே அடுத்து என்னைக்கு நிச்சயத்தை வச்சுக்கலான்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். என்னங்க,
இவங்க மருமக சொல்லுச்சு அலமேலு, பேசிக்கிட்டு தான் இருந்தேன். ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பத்தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. உங்களுக்கெல்லாம் தெரியாதுல்ல? ஆ, சொன்னாங்க பேசிட்டு தான் இருந்தோம். ரொம்ப சந்தோஷம்மா. அமுசா ஆபீஸுக்கு போயிருக்கா, இப்ப வர்ற நேரம் தான். வந்த பிறகு நீங்க என்ன ஏதுன்னு அவ இருக்கையிலேயே பேசிட்டு போங்க. அத்தைக்கிழவி, அந்த கழுதைக்கு 100 ஐஸு. அது பேரை சொல்லவும் அதுவே வருது பாருங்க. பாட்டி உள்ள வா, எல்லாம் உங்க ஆளுக்கு தான் வந்திருக்காங்க. வா வா. அம்மா, அப்பா, வாமா. அம்சா, நல்லா இருக்கியா? ஆ, நல்லா இருக்கேம்மா. என்னடி அம்சிக்குந்தானி, இந்த நியூ இயர் சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு? அக்கா, எல்லாம் முறைப்படி வந்து உங்க மாமியார் உனக்கு பொண்ணு பார்த்து உன் தலையில பூவை வச்சு உனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்காங்க. இந்த வருஷம் புது வருஷம் உனக்கு தான் லாட்டரி அடிக்குது போல் இருக்கு. ஹாப்பி நியூ இயர் வந்ததே. அம்சா, போமா. போய் பீரோல இருக்கிற புடவையில ஒரு நல்ல புடவையா எடுத்து கட்டிட்டு வா போ. இருக்கட்டும், பரவாயில்ல. அம்சாவை நாங்க புதுசா பொண்ணு பார்க்க வரல, சின்ன வயசுல இருந்தே பார்த்து வளர்ந்த பிள்ளை தானே. இப்படியே இருக்கட்டும், எதுக்கு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? இல்லம்மா, பூ வைக்க வந்திருக்கிய, முறைப்படி இருந்தா நல்லா இருக்கும்ல. முறை சம்பிரதாயம்லாம் நம்ம வச்சுக்கிட்டது தானுங்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கும் நேரம் ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ பூவை வச்சுட்டு தேதியை குறிச்சிட்டு கிளம்புறோம். அப்படியா? சரிங்கம்மா, உங்க விருப்பப்படியே செய்யுங்க. ரியலா போடி, போய் காலண்டர் எடுத்துட்டு வா. அடுத்த நிச்சயத்தை என்னைக்கு வச்சுக்கலான்னு இன்னைக்கே பார்த்து தேதியை குறிச்சிருவான். சரிங்க அத்தைக்கிழவி, புது கேலண்டர் தான் 5-6 கிடைக்க, உடனே எடுத்துட்டு வர்றேன். ஓடு ஓடு, வரசா ஓடு. அம்சா, உனக்கு நாத்தனா முறைக்கு வச்சு விடுறதுக்கு ஆள் இல்லை, இந்த அத்தை தான் வச்சு விடணும். கொஞ்சம் திரும்புமா, நானே வச்சு விடுறேன். ம், சரிங்கம்மா. சொந்தமெல்லாம் ஒண்ணாச்சுமா, எல்லாருக்கும் ஜாலி ஜாலிதான். அத்தைக்கிழவி, கேலண்டரு கொண்டா கொண்டா, இந்தாங்கப்பு. நீங்களே ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க, அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிருவான். சரிங்கம்மா. மார்கழி இன்னும் 10 நாள் கிடக்கு. கழுத அந்த 10 நாள் போகட்டும். தை பிறந்து ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. தை மாசத்துல முகூர்த்தம் நிறைய இருக்கு. 7ஆம் தேதி நல்ல முகூர்த்தம் வருது, அன்னைக்கே வச்சுக்கிருவோமா? ரொம்ப சந்தோஷம்ப்பு. அப்ப அன்னைக்கு தானே நிச்சயத்தை வச்சுக்கிருவான். நிச்சயத்தன்னைக்கு என்னைக்கு கல்யாணம்னு பார்த்து ஜோசியரை வச்சு முடிவு பண்ணிக்கிருவான். ம், சரிங்கம்மா, அப்படித்தான் பண்ணணும். சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். நெடுவழி வரோம்மா. ஐயோ, முடித்தூரம் வந்துட்டு பொண்ணுக்கு பூவெல்லாம் வச்சுட்டு சாப்பிடாம போனா எப்படி? இருந்து சாப்பிட்டுட்டு போங்க, 2 நிமிஷத்துல சமையலை ஏற்பாடு பண்ணிடுறேன். இருக்கட்டும்மா, பரவாயில்ல. நாங்களும் சொல்லாம வந்துட்டோம், எதுக்கு உங்களுக்கு வீண் சிரமம்? நாங்க இன்னொரு நாள் வந்து நிச்சயத்துக்கு அப்புறம் நல்லபடியா இருந்து சாப்பிட்டுட்டு போறோம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்ப்பு. சரி, அப்ப பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஐயா, அப்ப போயிட்டு வரோம். வாங்கம்மா, வாங்க வாங்க. அம்சா, அப்ப நான் போயிட்டு வரேன். ம், சரிங்கம்மா. அம்சா, அப்ப நான் வரேன்ப்பா. ம், சரிங்கப்பா. என்னடி அம்சா, சந்தோஷம் தானே? உன் மாமியா வந்தாத்தே இந்த கல்யாணம் நடக்கும்னு சொன்னேன். அந்த பையன் நினைச்சதை சாதிச்சு புரிச்சே. ஜீவா என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல அத்தை. அந்த பயலுக்கே தெரியுமோ என்ன முடி? போன் அடிச்சு கேளு. ஆமா, முகத்துல செழிப்பு இல்லைனாலும் என்னத்தையும் நம்ம மயனுக்காண்டி வரணுமேனு வந்திருக்காங்கல்ல, அதுவே பெரிய விஷயம் தானே. உன் குணத்துக்கு கண்டிப்பா அவங்களுக்கு போக போக உன்னைய பிடிக்கும். இவளை காட்டி ஒரு மருமக இந்த வீட்டுக்கு சரியா இருக்க மாட்டான்னு தோன்ற அளவுக்கு நீ நடந்துக்கறணும், சரியாம்மா? ம், சரிங்க அத்தை. அம்சிகுந்தானி, எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு சொல்றது உன் வாழ்க்கையில தான் நடந்திருக்கு போல் இருக்கே. அந்தம்மா திடீர்னு வந்து இப்படி ஒரு ட்விஸ்ட் அடிச்சுட்டு போயிருச்சு. சரி, எனிவேஸ், என் அன்பு தங்கைக்கு இந்த அக்காவின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி அக்கா.